சார் இப்போ இப்போ நம்ம கதை ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. டைரக்ஷன் பேசிட்டோம். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இருக்குது ஆக்சுவலாக சினிமாவில், இசை. எஸ். இப்போ இசை எப்படின்னா, எனக்கு நீங்கள் ஏன் குருன்னு சொன்னதில் நான் ஒன்று சொல்கிறேன் ஆக்சுவலாக. என்னை பொறுத்த தமிழ் சினிமாவில் பெஸ்ட்டு படங்கள், அதாவது பெஸ்ட்டு படங்கள் சொல்கிறதில்ல, இசை வந்து ரொம்ப முக்கியமான பகுதியாக இருந்தது வந்து அவதாரமும் தேவதைன்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஒய் இளையராஜா? எனக்கு வந்து இசை ஒரு படத்தை வந்து வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போக முடியும். அவர் இளையராஜா சார் வந்து அப்போ வந்து இஸ் த சூப்பர் ஸ்டார் ஆஃப் மியூசிக் அப்போது. அதனால் நான் அவரை போடல. ஏன்னா என்னுடைய படத்தை வந்து வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இளையராஜாவோட இசை எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் போனேன், அவர் மறுத்தார். அப்புறம் அவர் அதே இளையராஜா வந்து 2 நாளில் எனக்கு அந்த 6 பாட்டையும் போட்டு கொடுத்தாரு. ஹீ நோஸ் ஃபில்ம், ஹீ நோஸ் where to place silence. அவர் வந்து மிக பிரமாதமாக கவிதை எழுதுவார், மிக பிரமாதமான புகைப்பட கலைஞர். ஸோ ஒரு டைரக்டருக்கான எல்லா குவாலிட்டிஸுமே அவர்கிட்ட இருக்குது. அவரால் எழுத முடியும், அவரால் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு சட்டத்துக்குள்ளே அடைக்க முடியும். அப்புறம் வந்து ஒரு கேரக்டர், எனக்கு அவதாரத்தில் வந்து இன்னும் வந்து நிறைய பேர் வந்து தெண்டல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டை வந்து நான் தான் பண்ணதான் நினச்சிட்ருக்காங்க. கிடையவே கிடையாது. நான் வந்து ஒரு வழக்கமான ஒரு பாட்டாக இருக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து அதில் வந்து கேரக்டர் கொண்டு வந்து போட்டார். இதெல்லாம் நான் சொன்னதே கிடையாது. நான் வந்து இந்த பாட்டு இப்படி வேணும்னு நான் வந்து அவர்கிட்ட கேட்டதே இல்லை. நான் படத்தை எடுத்துட்டு டப் பண்ணிவிட்டு தொகுத்து, இதுதான் சார் படம், நீங்கள் எங்கெங்கே பாட்டு போடணுமோ நீங்கள் போடுங்க அப்படின்னு அவ்வளோதான் கேட்டேன் நான். தேவதையும் அதே மாதிரி தான், நான் கேட்டே வாங்கலை அவர்கிட்ட. ஆனால் நீ அப்படி கிடையாது. யூ நோ மியூசிக், யூ கேன் ப்ளே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், யூ கேன் சிங், அண்ட் ஐ ஹவ் சீன் யூ கம்போசிங். என்னை விட அவதாரம் ஒரு ஹிஸ்ட்ரி அது அப்படி போச்சு. பட் நீ வந்து இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணும்போது வாட் வாஸ் யுவர் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் ஹிம்? உணர்வுகள், அதாவது வந்து வார்த்தைகளுக்கு மேலே உணர்வுகளுக்குள்ளே போயிட்டு ப்ளே பண்ணுற விஷயந்தான் வந்து மியூசிக் ஆக்சுவலாக. ஒரு படம் பார்த்து வந்தோம், படம் பார்த்துல சில எமோஷன் இருக்குமா, ஆனால் மியூசிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் உள்ளே இருக்க முடியும் ஆக்சுவலாக. ஒரு சோகத்தை வந்து நம்ம வந்து அதை அதிகப்படுத்தவும் கம்மிப்படுத்தவும் ஒரு மியூசிக்னால முடியும் ஆக்சுவலாக. ஒரு மியூசிக் பிளேஸ் எனார்மஸ் ரோல் இன் அவர் இன்னர் சைக்கே. அப்போ இந்த இன்னர் சைக்கையை வந்து இளையராஜா வந்து ஒரு தமிழை வந்து அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு ஆக்சுவலாக. இந்த ஒரு 40 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அன்னக்கிளியே பாட்டு நான் வந்து நான் கேட்கும்போது எனக்கு வந்து அப்போ ஒரு 3-4 வயசு இருக்கலாம் ஆக்சுவலாக. எனக்கு அப்போவே அந்த பாட்டை வந்து திரும்பி ரிப்பீட் ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி வரைக்கும் இளையராஜா பாடல் இப்போ வந்து புத்தம்புது காலை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, புத்தம்புது காலை வந்து பாட்டை கேட்டால் வந்து காலை மாதிரியே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ டீப்பர் டவுன் வந்து நம்ம சைக்கிள்குள்ளே போயிட்டு அவர் வந்து ப்ளே பண்ண முடியுது. அவரால் வந்து அந்த அவர் ஆளுமையில் பண்ண முடியுது. ஸோ ஈ அண்டர்ஸ்டாண்ட் மியூசிக் டோட்டலி. இப்போ இந்த வாட்டி நம்ப மாட்டேங்க, இளையராஜாட்ட மீட் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 2 பயோகிராஃபி படித்தேன். ஒன்று வந்து பீத்தாவனுடைய பயோகிராஃபி படித்தேன். அதை படித்த ஒன்று தான் எனக்கு இளையராஜாவை புரிஞ்சுது. அச்சோ, நம்ம மியூசிக்கை நம்ம எவ்வளோ சாதாரணமாக நினச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு. அவர் பீத்தாவனுக்கு வந்து அவருக்கு வந்து காது கேட்கல. ஆமாம், 54 வயசில் அவர் என்ன பண்ணுறாரு, கிரேட்டஸ்ட் சிம்ஃபனி எழுதுறாரு. காதே கேட்கல சுத்தமாக. அவர் வந்து பியானோலேருந்து வாசிக்கிற சவுண்டு அவருக்கே கேட்கல, ஆனால் அவர் வந்து சிம்ஃபனி எழுதுறாரு. அப்போ என்னென்னா, ஏதோ உள்ள அவங்களுக்கு தே ஆர் கனெக்டட் இன்சைட். அதாவது சவுண்டு தான் முக்கியம். இல்லை, சவுண்டே முக்கியம் இல்லை. பீத்தாவன் ப்ளே பண்ணும்போது அவருக்கு சவுண்டே கேட்கல, ஆனால் வந்து அவர் எழுதுறாரு 5th சிம்ஃபனி, 6th சிம்ஃபனி, 9th சிம்ஃபனி, கிரேட்டஸ்ட் சிம்ஃபனிஸ் எழுதுறாரு. உள் மனசில் உள்ள இருந்து அப்போ அந்த மாதிரி தான் இல்லை. எனக்கே அப்படி தான் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு டே இளையராஜா சார் கிட்ட போகும்போது நான் போய்ட்டு உட்காந்துருக்கேன். இவர் பாட்டுன்னு இப்படி எழுதிட்டுருக்காரு, இப்படி எழுதிட்டுருக்காரு. என்ன வரவழைச்சிட்டு இவர் ஏதோ சொந்த கதை எழுதிட்டுருக்காருன்னு பார்த்தா, இசையை வந்து அப்படி எழுதிட்டுருக்காரு இந்த வேகத்தில். அப்போது அதில் வயலின் வருது, அதில் வந்து ட்ரம்ஸ் வருது, அதில் எல்லாம் வருது. ஸோ ஐ திங்க் தே ஹியர் த மியூசிக் ஃபர்ஸ்ட். ஸோ என்னுடைய படத்துக்கு வந்து அவர் இல்லாமல், அது இல்லாமல் நான் வந்து டோட்டலாக விஷுவலாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது நிறைய டைலாக் கம்மி பண்ணி, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% டைலாக்கே கிடையாது. ஸோ இப்போ இதுக்கு இளையராஜா மட்டும்தான் இதை வந்து காலி எடுத்து நிரப்புறது கிடையாது. இன்னொரு உணர்வை வந்து ஆடியன்ஸுக்கு, என்னை பொறுத்தல ஒரு திரை இசை எப்படி இருக்கணும்னா, நான் வந்து ஒரு பெரிய மலையில் நிற்கணும், இறகோடு நிற்கணும் ஒரு மலை உச்சியில். அந்த எமோஷனுக்கு வந்துட்டேன், மலை உச்சிக்கு ஆடியன்ஸுக்கு வந்துட்டான். அப்படி வரும்போது முதுகில் லைட்டாக அப்படி தள்ளி விட்டா அப்படி பறப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இசை.
ஒரு பெரிய எமோஷன், ஆடியன்ஸ் வந்து உச்ச கட்டத்துக்கு வந்துட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் முதுகில் இளையராஜா வச்சு அப்படி லைட்டை தள்ளி விடுற பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸு, அப்போ உடனே அழுதுரும் ஆக்சுவலாக. ஸோ அது எனக்கு இளையராஜா சார் வந்து இஸ் டன் அ மேஜிக் ஆக்சுவலி. why I call him a genius is, நான் வந்து அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, அது என்னுடைய ஸ்கிரிப்டில் கிடையவே கிடையாது அந்த பாட்டு. நான் அதுக்கு பதிலாக ஒரு 3 சீன் வச்சுருந்தேன். கேட்டார், இது என்னையா அந்த 3 சீனு ரொம்ப லேக்காக இருக்குது அப்படின்னு கேட்டார். இல்லை சார், ரொம்ப அவசியமாக இருக்கணும் சார், அது வேறு எதனா பண்ண முடியுமா சார், அந்த 3 சீனை தூக்கிடு, நான் ஒரு பாட்டு போட்டு தந்துடுறேன்னாரு. எனக்கு பயங்கர பேரதிர்ச்சி. என்னையா அது ஒரு ரொம்ப அந்த படத்துக்கு வந்து எஸ்டாப்லிஷ் பண்ற ஒரு கேரக்டர் வந்து எவ்வளவு இன்டென்ஸா இருக்கு, அவருடைய ஏக்கத்தை வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணுற ஒரு இது எப்படி பாட்டா போடுவாருன்னு. ஆனால் அந்த பாட்டா போட்டார். அந்த அந்த ஒரு 6 நிமிஷம் எடுத்துகிற அந்த சீனை விட இட் வாஸ் மோர் எஃபெக்டிவ். இல்லை, அதில் ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக. அதில் ஒரு மறைந்து கிடந்த ஒரு காதலும் உள்ள இருக்கு ஆக்சுவலாக. ஆமாம், அது பின்னால் வந்து ஃபோர்ஷட் ஆகுது பார்த்தீங்களா. அதாவது வந்து நீங்கள் அதை பேச்சில் சொல்லியிருந்தா கூட நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் போயிட்டு அது நீங்கள் பாடு ஒரு வெர்பலாக தான் இருந்திருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு ஃபோர்ஷட் பண்ணிச்சு. பின்னால் வர்ற ஒரு காதல், உன்னை நான் தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்றதுக்கு வந்து அங்கே ஒரு ஃபோர்ஷடாமாயும் மியூசிக் வந்துருச்சு. இட்ஸ் வண்டர்ஃபுல். கிட்டத்தட்ட ஒரு டைரக்டர் கதாசிரியரோட அந்த இடத்துல ஒரு படி அப்படி தவிர்றாரு, அப்படி மேலே போயிடுறாரு, மேலே நின்று அவர் வந்து இது பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஒரு விதத்தில் வந்து இந்த குத்துப்பாட்டு ஒரு விஷயத்தை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்ததுல நீ ஒரு முக்கியமான ஆளு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் பிடிச்சிட்டாங்க, பட் நீ விட்ட. அண்ட் யூ கேவ் குத்துப்பாட்டுன்றது வந்து அதுக்கு வேற ஒரு சென்சுவாலிட்டியும் யூ ட்ரை டு கிவ். இட்ஸ் நாட் வெரி வல்கரைஸ்ட் ஆர் பர்வர்டட் திங். யூ கேவ் அ வெரி சென்சுவஸ் திங். சார், முதல் படம் பண்ணும்போது வாழை மீன் விளாங்க மீன் வந்து ஒரு பாட்டாக தான் பண்ணேன். ஆமாம், அது வந்து அது ஹிட் ஆகணும்னு தான் நினச்சி பண்ணது. சரி. ஆனால் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு நினைக்கல. ஆமாம். அடுத்த படம் முன்னே சார் இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு பாட்டு வச்சுருக்கணும்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த மாதிரி பாட்டு எப்படி வைக்க முடியும்? அந்த படத்துக்கு அந்த கதையில் அந்த மாதிரி சுச்சுவேஷன், அதே மாதிரி பாட்டை நான் எப்படி வைக்க முடியும்? ஆனால் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு பெரிய சிரிப்பு. என்ன பண்ணுறது அதுதானே, சரி மஞ்சள் கலர் சாரியவே கட்டி அதே பாட்டை பண்ணுறேன்னு பண்ணினேன் சார். அதாவது இதோடு அதை ஒழிச்சு கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தால கண்ணால் பண்ணேன். அது அதோட ஹிட் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே இன்னொரு படம், அதுக்கப்புறம் வந்து கன்னித்தீவு பெண்ணா. இப்போ என்னாச்சுன்னா சார், இப்போ எனக்கு நான் டைரெக்டாக ஆடியன்ஸை ஏமாத்துறது எனக்கு தெரியுது ஆக்சுவலாக. அப்புறம் என்னையை பெருசாக ஏமாற்றிக்கிறேன். அது என்ன திரும்பி அதை நான் பண்ணணும் ஆக்சுவலி. அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து வேணாம், அது என் படம், நான் சொந்த படமாக பண்ணும்போது அது ரொம்ப கண்ணியம் இல்லாததாக நினச்சிக்கிறேன் ஆக்சுவலாக. நான் வந்து எல்லாருமே பார்த்து ஒரு படத்தை நல்லன்னு சொல்கிறதோட ரொம்ப நல்ல சில ஆளுங்க வந்து ரொம்ப கண்ணியமாக ஒரு படம் எடுத்திருக்கேங்கன்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக.